ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆஷாட நவராத்திரியோட 2வது நாள் பூஜை நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாங்க. 2வது நாளுமே நான் ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டுங்க. எழுந்து குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றிட்டேங்க. விளக்கேற்றின பிறகு தாங்க பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி செவ்வரளி பூ அப்புறம் செண்பக பூ வந்து கிடச்சிருந்துச்சுங்க. வாராகி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்கங்க. அதனால் அதையுமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேங்க. அதோட பார்த்திங்கன்னா ரோஜா பூவெல்லாம் மற்ற எல்லா தெய்வங்களுக்குமே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன தீபம் ஏற்றி வச்சுருந்தேன்னா பஞ்சகவ்ய விளக்கமும் அதுக்கப்புறம் 5 தீபம் வந்து வாராகி அம்மாவுக்கு ஏற்றி வச்சுருந்தேங்க. நம்ம இப்போ ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த தெய்வத்துக்கு செய்கிறோமோ அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம அந்த பூஜையை செய்யவே ஸ்டார்ட் பண்ணவே முடியும். இல்லைனா ஸ்டார்ட் பண்ணக்கூட முடியாதுங்க. அதுவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா போதிக்குங்க. அவங்க அனுகிரகம் இருந்தால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேருங்க. ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க கண்டிப்பாகவே. எனக்கு அப்படி தாங்க இந்த பூவெல்லாம் செண்பக பூவெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த கடைக்காரவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் போல் ஹஸ்பண்டு தான் போயிருந்தாங்க கடைக்கு. அப்போ அரளிப்பூ வாங்கிட்டு வர சொன்னால் அந்த கடைக்கார அம்மாவே சொன்னாங்க, இந்த மாதிரி செண்பகப்பூ இருக்குமா வாங்கிக்கிறியான்னுட்டு. அதுக்கப்புறம் அதையும் வாங்கிட்டு வந்து வச்சாங்க. ஏன்னா செண்பகப்பூ நான் எங்கே பார்த்தாலுமே அதை வாங்கிடுவேன். ஏன்னா வாராகி அம்மாக்கா இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்கங்க. அதனால் நான் அதை பார்த்ததுமே வாங்கிடுவேன். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுமேங்க நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் கண்டிப்பாக நம்மளை வந்து அதுவே தானாகவே தேடி வரும். நான் இது வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேனான்னு தெரியல. ஆனால் எனக்கு இவ்வளோ தான் சொல்ல தெரியுது இந்த விஷயத்தை பற்றி. இன்றைக்கி சிம்பிளாக இந்த மாதிரி தாங்க பூஜை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு வாழைப்பழம் தாங்க வச்சுருந்தாங்க. செவ்வாழை பழமும் எனக்கு கிடச்சிருந்துச்சு. அதனால் அதையும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுண்டல் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கும் வேக வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த 2வது நாள் பூஜையுமே மனசுக்கு திருப்தியாக எனக்கு நான் எது நினைக்கிறேனோ நெய்வேத்தியமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனால் நல்ல திருப்தியாக பூஜை பண்ணியிருந்தேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்